அதை வந்துங்க, இப்போ நம்ம ஒரு அலுவலகத்தில் வேலையில் இருக்கங்க. அலுவலகத்து வேலைக்கு போகும்போது நீங்கள் ஒரு ஆண் அழகன், நல்ல அழகு, நல்ல குணம், நல்ல ஜென்டில்மேன். உங்களை பார்க்குற பெண்கள் உங்களை பார்த்தாங்கன்னு ஆசைப்படுவாங்க. அந்த அளவுக்கு இருப்பீங்க. குணவாதியும் கூட. உங்கள் பிறப்பு அந்த மாதிரி. உங்கள் தந்தை வந்து நல்ல மனிதன், அம்மா வந்து நல்லவீங்க. அந்த மாதிரி வயிற்றில் ஈண்டெடுத்து செல்வம் நீங்கள் ஆண்மகன். ஒரு இடத்துக்கு போகிறீங்க. ஒரு இடத்துக்கு போகும்போது பெண்கள் வந்து பெண்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, மனசுக்குள்ளேயே வச்சுருப்பாங்க காதலை. அப்படி உங்கள் மேலே லவ் வந்தாச்சு, அவங்க உள்ளுக்குள்ளே அவங்களுக்கு லவ் வந்தாச்சு. வந்ததுக்கப்புறம் மனசுக்குள்ளேயே வச்சுட்டே இருப்பாங்க. அது வெளியே சொல்லவே மாட்டாங்க. 5 வருஷம் ஆனாலும் அது மனசுக்குள்ளேயே இருக்கும். அப்படி அங்கே உள்ளுக்குள்ளே அவங்க மனசுக்குள்ளே வளர்ந்துருது இந்த காதல். வளர்ந்து 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 அப்புறம் உங்களை பார்க்காம அவங்கனால இருக்க முடியாது. வாங்க டீ சாப்பிட்டு போகலாம், கேன்டீனுக்கு போகலாம் அப்படின்னு. உடனே என்ன பண்ணுவாங்க, உங்கள் சீட்டுக்கு வந்துடும். என்னங்க எங்கள் வீட்டில் அதை செஞ்சுங்க அதை செஞ்சுங்கன்ட்டு நீங்களே எதார்த்தமாக வாங்கி சாப்பிடுவீங்க. கொடுங்க மேடம், கொடுங்க, டேஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு. இப்படியே காதல் வந்து ஒன் சைடு காதலாக வளர்ந்துட்டே இருக்கும். வளரும்போது நீங்கள் ஒரு பெண் வந்து ஒரு தடவை வந்து அவங்களே வாலண்ட்ரியாக கேன்டீனுக்கு கூப்பிட்டாங்கன்னா, ஆஃபீஸில் ஒரு பழக்க வழக்கத்துக்கு வேண்டி ஒரு தடவை போயிடலாம். 2வது தடவை அவங்க வந்து கண்டினியூவாக கூப்பிட்றாங்கன்னா அவாய்ட் பண்ணணும். இல்லை மேடம், நான் டீயெல்லாம் சாப்பிட்றது இல்லைங்க, வயிற்றில் ஒரு பிரச்சனைங்க, 10 நாளைக்கு நான் டீ சாப்பிடக்கூடாதுங்க அப்படின்னு. வீட்டில் ஏதாவது கொண்டுட்டு வந்து கொடுப்பாங்க, இந்தாங்க இது சாப்பிடுங்க சார், டேஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு. இல்லைங்க, எண்ணெய் பலகாரமெல்லாம் சாப்பிடக்கூடாது, டாக்டர் சொல்லியிருக்காரு, நேற்று டாக்டருக்கு போனங்க, வலிங்க, என்னால் எண்ணெய் பலகாரமெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு அவாய்ட் பண்ணோம். லேடிஸ் தானே, நீங்கள் ஏதாவது அப்படியே ஊறுகாய் மாதிரி ஏதாவது பண்ணிக்கலாம் பிடிச்சிக்கலான்னீங்கன்னா உங்கள் குடும்ப வாழ்க்கை வீணாக போயிடும்னு சொல்ல வரேன். உங்கள் குடும்ப வாழ்க்கை வீணாக போயிடும். வீணாக போகிறது மட்டும் இல்லை, சொந்த பந்த மத்தியில் எல்லாம் அசிங்கப்படுவீங்க. இது ஒரு சின்ன ஓசுனை பண்ணாமல் பண்ணுற காரியத்தினால சொசைட்டியில் கெட்ட பேர் ஆயிருன்னு சொல்ல வர்றேன். வச்சுட்டுங்களா? பாய்.